மௌனம் என்பது பேசாதிருப்பது அல்ல, அது பேச தேவையற்ற நிலையை அடைவது. ஆன்மீக பாதையில் பயணிப்பவர்களுக்கும் மன அமைதியை தேடுபவர்களுக்கும் மோன மந்திரம் என்பது ஒரு உன்னத திறவுகோலாகும். இதனை மௌன தவம் என்றும் அழைப்பார்கள். மோனம் என்றால் என்ன? சாதாரணமாக பேசுவதை நிறுத்துவது மௌனம். ஆனால் மோனம் என்பது அதற்கும் மேலானது. முனி என்ற சொல்லிலிருந்து வந்ததே மோனம். முனிவர்கள் தங்களின் புலன்களை அடக்கி அகமுகமாக திரும்புவதையே இது குறிக்கிறது. வாக்கு மௌனம், சொற்களை தவிர்த்தல். மன மௌனம், எண்ணங்களை ஓயச் செய்தல். சுழுத்தி மௌனம், தியானத்தின் மூலம் பிரபஞ்ச உணர்வோடு கலத்தல். மோன மந்திரத்தின் ஆன்மீக ரகசியம். திருமூலர் முதல் ரமண மகரிஷி வரை பல ஞானிகள் மௌனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர். சித்தாந்த பார்வை, பேசாதிருப்பதுவே பேரின்பம் என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். கடவுளை வார்த்தைகளால் விளக்க முடியாது, மௌனத்தால் தான் உணர முடியும் என்பது இதன் சாரம். தட்சிணாமூர்த்தி தத்துவம். குருவாகிய தட்சிணாமூர்த்தி தனது சீடர்களுக்கு போதித்தது சின்முத்திரை மற்றும் மௌனம் மூலமாகத்தான். சொற்கள் கடந்த உண்மையை உணர மௌனமே சிறந்த கருவி. மௌனத்தினால் ஏற்படும் மாற்றங்கள். உடல், நரம்பு மண்டலம் அமைதி அடைகிறது, இரத்த அழுத்தம் குறைகிறது, புத்துணர்ச்சி கிடைக்கிறது. மனம், தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் குறைகின்றன, தெளிவான முடிவெடுக்கும் திறன் மற்றும் படைப்பாற்றல் பெருகுகிறது. ஆற்றல், வீணாகும் பிராண சக்தி சேமிக்கப்படுகிறது, நீண்ட ஆயுளும் உடல் வலிமையும் கூடுகிறது. மோன மந்திரத்தை பயிற்சியாக்குவது எப்படி? மோனத்தை ஒரு மந்திரமாக நம் வாழ்வில் கடைபிடிக்க சில வழிமுறைகள். நேரத்தை ஒதுக்குங்கள். வாரத்தில் ஒரு நாள் அல்லது தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கலாம். இது உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தும். அகநோக்கு பயிற்சி. அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கவும். எண்ணங்கள் வரும்போது அவற்றுடன் விவாதிக்காமல் அவை வந்து போவதை மட்டும் கவனிக்கவும். இது மனமோனத்திற்கு வழிவகுக்கும். இயற்கையுடன் உரையாடல். மலைகள், கடல் அல்லது செடி கொடிகளுக்கு நடுவில் அமைதியாக இருப்பது இயற்கையின் மொழியை உணர உதவும். ஏன் இது மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது? மந்திரம் என்பது ஒருவரை பாதுகாப்பது. மனநாத்ராயதே இதி மந்திர. மௌனம் நம்மை தவறான சொற்கள் பேசுவதில் இருந்தும் அதன் மூலம் வரும் கர்ம வினைகளில் இருந்தும் பாதுகாக்கிறது. தேவையற்ற வார்த்தைகளால் வரும் பகை, கோபம் மற்றும் வருத்தத்தை மௌனம் சுட்டெரிக்கிறது. அதனால்தான் இது மற்ற எல்லா மந்திரங்களையும் விட வலிமை மிக்க மந்திரமாக கருதப்படுகிறது. நம்முள்ளே உறங்கிக் கிடக்கும் பேராற்றலை விழிப்படையச் செய்வதுமாகும். சொல்லால் சொல்ல முடியாத உண்மையை மௌனம் உணர்த்தும். பேசாமல் இருப்பதே பெரிய தவம். இதுவே மோன மந்திரத்தின் அடிப்படை உண்மை.